இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 9th தமிழ் புக்ல இருக்கிற ஃபோர்த் லெசன் பொறுத்த வரைக்கும் அதோட ஹெட்டிங் வந்து பார்த்தோம்னா எட்டு திக்கும் சென்றிடுவீர் அப்படின்ற மாதிரி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து அறிவியல் தொழில்நுட்பம் சயின்டிஃபிக்கா நம்ம எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கோம், அதே மாதிரி அறிவியல் பத்தி என்னென்ன இலக்கியங்கள் எப்படி என்னென்ன சொல்லியிருக்காங்க, அதுவும் அப்புறம் தொழில்நுட்பம் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் மிஷினரிஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்றத பத்தி இந்த லெசன்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இயந்திரங்களும் இணைய வழி பயன்பாடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா மிஷின்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இன்டர்நெட் எப்படிலாம் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் என்ன எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஒளிப்படி இயந்திரம். ஒளிப்படி இயந்திரம் அப்படின்னா வந்து நம்ம ஜெராக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஜெராக்ஸ் தான் வந்து ஃபோட்டோ காப்பி அப்படின்னு சொல்லலாம், ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது தமிழ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒளிப்படி இயந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் யாரு கண்டுபிடிச்சாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நியூயார்க்கை சேர்ந்த காப்புரிமை சட்ட வல்லுநரும் பகுதி நேர ஆய்வாளருமான சிஸ்டர் கால்சென் அப்படின்றவர் வந்து இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து நிறைய ஜெராக்ஸ் காப்பி எடுக்க வேண்டிய இது இருந்துச்சு. அவரோட ஒர்க்ல வந்து அவருக்கு நிறைய ஜெராக்ஸ் காப்பி எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அந்த அந்த ஒர்க்கை வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக இவர் வந்து ஃபர்ஸ்ட் இவரே வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காரு. கந்தகம் தடவிய துத்தநாக தட்டை கொண்டு 1938 உலகின் முதல் ஒளிப்படியை எடுத்தார். ஃபர்ஸ்ட் அவர் எப்ப ஜெராக்ஸ் ஒன்று எடுத்தாரு அப்படின்னா வந்து 1938 எடுத்திருக்காரு. அதுக்கு என்ன யூஸ் பண்ணாருன்னா கந்தகம் தடவிய துத்தநாக தட்டு, அவ்வளவுதான். இததான் வந்து முதல் ஒளிப்படி அப்படின்னு சொல்றாங்க. கிரேக்க மொழியில வந்து இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஜீரோகிராஃபி அப்படின்னு சொல்றாங்க. உலர் எழுத்து முறை, ட்ரை ரைட்டிங். எப்பயுமே ஜெராக்ஸ் காப்பி வந்து பார்த்தோம்னா ஒரிஜினலை விட கொஞ்சம் டல்லா இருக்கும் இல்லையா, அதனால அதை வந்து ட்ரை ரைட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. உலர் எழுத்து முறை. கிரேக்க மொழியில இதுக்கு என்ன பேருனா ஜீரோகிராஃபி அப்படின்றது பேரு. அதுக்கப்புறம் 1959 இந்த ஜெராக்ஸ் இயந்திரம் வந்து உலகுக்கு பயன்பாட்டிற்கு வந்தது. அப்போ ஸ்டார்ட் பண்ணது வந்து 1938, அது வந்து எல்லாருக்குமே யூஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்தது 1959. ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ் மிஷினை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாரு அப்படின்ற நேம் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு கீவேர்டை நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா வந்து நியூவா வந்து நம்ம ஜெராக்ஸ் வந்து எடுக்க போறோம். நியூவா நான் வந்து ஜெராக்ஸ் எடுக்க போறேன். சிஸ்டர் நான் வந்து கார்ல வந்திருக்கேன், கொஞ்சம் குயிக்கா எடுத்துத்தாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து நியூவா வந்திருக்கேன் இந்த ஊருக்கு அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றாருன்னா சிஸ்டர் எனக்கு ஜெராக்ஸ் கொஞ்சம் குயிக்கா எடுத்தாங்க, நான் கார்ல வந்திருக்கேன், இந்த ஊருக்கு புதுசு, நியூயார்க்கை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ ஜெராக்ஸ் மிஷின் கண்டுபிடிச்சது யாருன்னா சிஸ்டர் கால்சென் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுக்கு இன்னொரு பேரு கிரேக்க மொழியில இதுக்கு பேரு ஜீரோகிராஃபி. ஸ்டார்ட் பண்ணது 1938, நடைமுறைக்கு வந்தது 1959. எப்படி இதை கண்டுபிடிச்சாருன்னா கந்தகம் தடவிய துத்தநாக தட்டு, அவ்வளவுதான். இதுதான் வந்து இதுல இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து ஃபேக்ஸ் மிஷினு. ஸோ ஃபேக்ஸுக்கு வந்து என்ன பேரு அப்படின்னா வந்து தொலைநகல் இயந்திரம் அப்படின்னு பேரு. இதுல நமக்கு 3 பேர் வருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1846, நமக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சுன்னா 1947. அதுக்கு 100 வருஷம் முன்னாடியே இதை கண்டுபிடிச்சிருக்காங்க 1846. அதுல வந்து பார்த்தோம்னா ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர் அலெக்சாண்டர் வெயின் அப்படின்றவர் வந்து குறியீடுகள் மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதை அவர் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காரு. எப்ப அலெக்சாண்டர் ஃபெயின்ன்றவர் ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர் 1846. அதுக்கப்புறம் இவரை தொடர்ந்து இத்தாலி நாட்டை சேர்ந்த இயற்பியல் வல்லுநர் இப்போ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம போன் ஜியோவானி காசில்லி. ஜியோ வந்துருச்சு, காசு இல்ல, ஜியோவானி காசில்லி. இப்ப நிறைய ஜியோக்கு தானே டேட்டா கார்டு இது எல்லாமே விலை அதிகம் பண்ணிட்டாங்க இல்லையா, அது வந்து ஜியோவானி காசில்லி அப்படின்றவர் வந்து ஃபேன் டெலிகிராஃபி அப்படின்ற ஒரு தொலைநகல் கருவியை உருவாக்கியிருக்காரு. இது தொலைநகல் கருவி. அலெக்சாண்டர் ஃபெயின் என்ன பண்ணாருன்னா மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாரு. அலெக்சாண்டர் ஃபெயின் அப்படின்றவரு கொண்டு வந்தாரு. அவரை தொடர்ந்து ஜியோவானி காசில்லி, அவர்கிட்ட காசு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, அதனால ஃபான் டெலிகிராஃப் அப்படின்றத கொண்டு வந்தாரு, தொலைநகல் கருவியை உருவாக்குனாரு. இதையே வந்து
இன்டர்நெட் கூட சேர்த்து கண்டுபிடிச்சவர் ஒருத்தர் 1865 இப்ப கண்டுபிடிச்சார் இல்லையா அந்த ஜியோவானி காசில்லி ஃபான் டெலிகிராஃப் அப்படின்னு பேர் வச்சிருந்தாரு. தொலைநகல் கருவியை உருவாக்குனாரு. 1865 இது காசு இல்லாதனால பாரிஸ்ல இருந்து லியோன் வரைக்கும் மட்டும் இதை வந்து யூசேஜுக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1985 வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஹாங்க் மாக்னஸ்கி அப்படின்றவர் வந்து கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் கருவியை கொண்டு வந்தாரு. ஹாங்க் மாக்னஸ்கி அமெரிக்காவை சேர்ந்தவர். அவருக்கு பேர் வச்சது வந்து காமாஃபேக்ஸ். அவ்வளவுதான். இந்த 3 பேர் தான் நம்ம ஃபேக்ஸ் மிஷின்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ ஃபேக்ஸ் மிஷின் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து 1846 வந்து ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர் அலெக்சாண்டர் பெயின் அப்படின்றவர் வந்து மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவது அப்படின்றத கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் இத்தாலி நாட்டை சேர்ந்த இயற்பியல் அறிஞர் ஜியோவானி காசில்லி ஃபான் டெலிகிராஃப் அப்படின்னு கொண்டு வந்தாரு. இது காசு இல்லாததுனால பாரிஸ்ல இருந்து லியோன் வரைக்கும் மட்டும் நடைமுறையில இருந்துச்சு 1865. 1846 ஃபர்ஸ்ட் வருஷம், அது அப்படியே திருப்பினா 6 4க்கு பதிலா 5 1865. அதே வந்து 1985 வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஹாங்க் மாக்னஸ்கி அப்படின்றவர் வந்து கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தாரு. அதுக்கு அவர் வச்ச பேர் தான் வந்து காமாஃபேக்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. ஸோ ஃபேக்ஸ் மிஷின்ல நமக்கு 3 பேர் 3 வருஷம் வரும். அடுத்தது ஏடிஎம் மிஷின். ஏடிஎம் மிஷின் பொறுத்த வரைக்கும் யாரு கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா வந்து ஜான் ஷெஃபர்ட் ஃபாரன் அப்படின்றவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இவரும் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து யோசிச்சிருக்காரு, நம்ம இதை எங்க இருந்தாலும் நம்ம பணம் எடுக்கிற மாதிரி ஒரு வசதி நம்ம பண்ணணும், நமக்கு அது தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சிருக்காரு. அப்போ வந்து என்னன்னா சாக்லேட்டுகளை வெளித்தள்ளும் இயந்திரத்திலிருந்து, நம்ம சாக்லேட் எப்படி செஞ்சு அது வெளியில வரும் இல்லையா, அந்த இயந்திரத்துல இருந்து இவர் காசு எடுக்கிற மாதிரி இவர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பொறியியலான ஜான் ஷெஃபர்ட் ஃபாரன் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவருடைய தலைமையிலான குழு பார்க்லேஸ் வங்கி, ஃபர்ஸ்ட் இந்த ஏடிஎம் மிஷினை வந்து உருவாக்கின வங்கினா பார்க்ல இருக்கிற வங்கி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்க்லேஸ் வங்கி லண்டன்ல 1967 ஜூன் 27 தானியங்கி பண இயந்திரத்தை உருவாக்கியது. ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் அப்படின்னா தமிழ்ல வந்து என்னதுன்னா தானியங்கி பண இயந்திரம். அதை வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்குனாங்க. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஏடிஎம் மிஷினை கண்டுபிடிச்சவர் ஒரு செஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா ஜான் ஷெஃபர்ட் ஃபாரன் அப்படின்ற ஒரு தலைமையில வந்து பார்க்லேஸ், எந்த இடத்துல பேங்க் இருக்குன்னா பார்க்ல இருக்கு, 1967 ஜூன் 27 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செக்கை யூஸ் பண்ணி அந்த செக்ல இருந்து காசோலைனா வந்து செக்கு, அந்த செக்ல இருந்து இருக்கிற குறியீடுகளை யூஸ் பண்ணி பணம் எடுத்துட்டு பணம் தள்ளுற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஆண்ட்ரின் ஹாஸ்ஃபீல்ட், ஆட்ரின்னா நம்ம வந்து ஆர்டர் போடுறது, ஏன்னா அவர் செஃப் தான் வந்து ஏடிஎம் மிஷின் கண்டுபிடிச்சிருக்காரு. செஃப்க்கு அடுத்தது வந்து யாருன்னா ஆட்ரின் ஹாஸ்ஃபீல்ட் அப்படின்றவர் வந்து 1962 கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்துல காப்புரிமை பெற்றிருந்தாரு. அதை வந்து எங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பெட்ரோல் பங்குக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அது எல்லா இடத்துக்குமே மாற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏடிஎம் மிஷின்ல 2 பேர் வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னா ஜான் ஷெஃபர்ட் ஃபாரன் இங்கிலாந்தை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் ஆண்ட்ரின் ஹாஸ்ஃபீல்ட் கடவுச்சொல்லுடன் கூடியது. ஆனா இதை வந்து இதுல மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க, பெட்ரோல்ல மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளவுதான் இதுல நம்ம படிக்க வேண்டியது. அடுத்தது நம்ம எப்பயுமே யூஸ் பண்றது அட்டை தேய்ப்பு இயந்திரம்னா ஸ்வைப்பிங் மிஷின். இப்போ கையில் நம்ம எல்லாமே ஸ்வைப்பிங் மிஷின் யூஸ் பண்ணி எங்கனாலும் காசு எடுத்துக்கலாம், பணம் போட்டுக்கலாம் இல்லையா, அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்போ நம்ம ரேஷன் கார்டில் யூஸ் பண்ணுறது, தமிழக அரசின் நியாய விலைக்கடையில் யூஸ் பண்ணுறது டிஎன்இபிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு, அதை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். அடுத்தது நம்ம ஆதார் கார்டு, பயோமெட்ரிக் டிவைஸ் பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டுலேருந்து நம்ம கைரேகையிலேருந்து எல்லாமே நம்ம பதிவு செஞ்சுக்கிறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இணைய வணிகம், இன்டர்நெட், இணைய வணிகம், பிஸ்னஸ், இன்டர்நெட் மூலமா பிஸ்னஸ் கண்டுபிடிச்சது வந்து யாருன்னா மைக்கேல் ஆல்ட்ரிச் அப்படின்றவர். இவரும் இங்கிலாந்தை சேர்ந்தவர். ஏடிஎம் மிஷினை கண்டுபிடிச்சவங்களும் இங்கிலாந்து தான், இணைய வணிகமும் இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள் தான். மைக்கேல் ஆல்ட்ரிச் அப்படின்றவர் வந்து 1979
இணைய வணிகத்தை கண்டுபிடித்தார். இணையத்துல நம்ம வந்து வணிகம் பண்றத கண்டுபிடிச்சது யாருன்னா மைக்கேல் ஆல். எல்லாமே இன்டர்நெட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதனால ஆல். மைக்கேல் ஆல்ட்ரிச் அப்படின்றவர் வந்து 1979 1979ல கண்டுபிடிச்சிருக்காரு. இது இணைய உலகின் மற்றொரு பாய்ச்சலாக கருதப்பட்டது. 1979 அது அடுத்து 10 வருஷம் கழிச்சு 1989ல அமெரிக்காவில் இணையவழி மளிகை கடையும் வந்து தொடங்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. இங்கிலாந்தை சேர்ந்த மைக்கேல் ஆல்ட்ரிச், நெட்டுனாவே வந்து ஆல், எல்லா இடத்துலயும் அதை யூஸ் பண்றாங்க. அப்போ மைக்கேல் ஆல்ட்ரிச் அப்படின்றவர் வந்து 1979ல இணைய வணிகத்தை கண்டுபிடித்தாரு. 1989ல மளிகை கடையிலையும் இதை யூஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது 1990, எல்லாருமே 90s கிட்ஸ் அவங்களுக்குலாம் எதுவுமே யூஸ் பண்ண தெரியாது, அப்போ எதுவுமே இல்லை அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா அப்பதான் 90s கிட்ஸ் பிறக்கும் போது தான் வந்து wwwன்ற ஒரு சர்வரையே வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால டிம், அவங்கெல்லாம் 90ஸ்ல இருந்தவங்கள அதை லைஃபே வந்து ரொம்ப டிம்மா இருந்துச்சு. ஃபெர்னஸ் லீ, ஓகேவா, டிம் ஃபெர்னஸ் லீ அப்படின்றவர் வந்து www.server அப்படின்றத உருவாக்கியிருக்காரு. அதை தமிழ்ல என்ன சொல்லுவோம், www என்னது, வேர்ல்டு வைடு வெர்ப்னு சொல்லுவோமா. வேர்ல்டுனா என்னது, உலகம். அதுதான் வந்து வையக விரிவு வலை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. லீ என்ன சொல்லியிருக்காருன்னா, இணையத்தில் இது இல்லை எனில், அப்போ www.server இல்லைன்னா எதுவுமே நம்ம பண்ண முடியாது இல்லையா. அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இணையத்தில் இது இல்லை எனில் உலகத்தில் அது நடைபெறவே இல்லை என்பது லீயின் புகழ்பெற்ற வாசகம். சொன்னதும் வந்து லீ தான். இணையத்தில் இது இல்லை எனில், நான் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி லீயே சொல்லியிருக்காரு. டிம் ஃபெர்னஸ் லீ அப்படின்றவர் 90ஸ்ல தான் வந்து நெட்டை www.server கண்டுபிடிச்சிருக்காங்க. 1991ல தான் வந்து இணையம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வந்தது. எப்ப நம்ம எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா 1991ல தான். அடுத்தது டிக்கெட் புக்கிங்கு. இதுல தொடர்வண்டி, உணவு வழங்கல், சுற்றுலா கழகம், இது எல்லாமே இப்ப ரீசெண்டா இருக்கிறது தான். இதுல யாருமே நேம்லாம் எதுவும் வராது. அடுத்ததா வந்து 2002 இணைய வழி பதிவு, நம்ம ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்றோம் இல்லையா, அதை வந்து 2002 2K கிட்ஸ் பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாமே அவங்க லக்ஸரியா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. அப்போ அவங்க எல்லாருமே வந்து ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணி போக ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா, ஒரு நாளைக்கு 29 டிக்கெட்ஸ் மட்டும் தான் பதிவு செஞ்சிருந்தாங்க. அதே வந்து 13 ஆண்டுகள் கழித்து 2002ல இன்ட்ரோ பண்ணாங்க. 2015ல ஏப்ரல் 1ல தான் வந்து 13 லட்சம் பயணச்சீட்டுகள் ஒரு நாளைக்கு. ஃபர்ஸ்ட் இங்க ஒரு நாளைக்கு 29 தான் இருந்துச்சு. 2015ல ஏப்ரல் 1 தான் ஒரு நாளைக்கு 13 லட்சம் பயணச்சீட்டுகள். ஏன்னா ஏப்ரல் 1 வெயில் காலம், அதனால எல்லாரும் வெளியே போக ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. அப்போ 13 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. அது ஒரு சாதனையாவே இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு நிமிஷத்துக்கு 1500 பயணச்சீட்டுகள் பதிவு செய்யறோம். 3 லட்சம் பேரும் அட் அ டைம்ல நம்ம வந்து நெட்ல வந்து இணையவழி சேவையை பயன்படுத்தவும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி எல்லாமே இப்போ நம்ம எல்லாமே நெட்ல தானே பண்ணிக்கிறோம். டிக்கெட் புக்கிங், ஆன்லைன் புக்கிங், ஹோட்டல்ஸ், ரூம் புக்கிங்கு, அதே மாதிரி சொத்து வரி, வீட்டு வரி, தண்ணீர் வரி, பிறப்பு சான்றிதழ், வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் எல்லாமே நெட்ல வாங்கிக்கிற மாதிரி வந்துருச்சு அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்ததா வந்துட்டு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு அரசின் வேலைவாய்ப்பு செய்யப்பட வேண்டிய பதிவு ஆண்டுதோறும் இணையத்தின் வழியாகவே செய்யப்படுகிறது. ஓகே. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளை எப்படி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறிவு தேர்வு, நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அதே மாதிரி தேசிய திறனறிவுனா அதே தான், நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் பிளஸ் கல்வி உதவித்தொகைனா மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமு. கிராமப்புற பள்ளிகளில் படிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவர்கள், கிராமத்துல படிக்கிறவங்க 9ஆம் வகுப்புனா ரூரல் வந்துருவாங்க. ட்ரஸ்ட்ன்ற நேம்ல கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊரக திறனறிவு தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இதுல இம்பார்ட்டன்ஸ். ஓகே, தேங்க்யூ.